நாம கோவிலுக்கு போய் பண்ணக்கூடாதுங்கிற அபச்சாரம் 30. பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாமல் நாம முன்னாடி சாப்பிட்டா ஒரு பாபமா. குரு வந்துட்டார்னா சேவிக்காம இருந்தா பாபம். போரும் போரும் போரும்னு சொல்ற பரியந்த நீ மனசால கூட கற்பனை பண்ணி பார்த்திருக்க முடியாது. அவ்வளவு பாக்கியங்களும் கொடுப்படாம பகவான். இந்த தரங்கத்தில் நாராயண தீர்த்தர் பகவானுடைய குணங்களை நிறையா வர்ணித்தாலும் நமக்கு அவசியமான ஒரு குணங்களை சொல்றார். பகவானுக்கு குறைச்சலாவே கொடுக்க தெரியாதான், குறைச்சலா கொடுக்கவே தெரியாதான். அவளை பூரி பாக்ய விதரணா. போரும் போரும் போரும்னு சொல்ற பரியந்த நீ மனசால கூட கற்பனை பண்ணி பார்த்திருக்க முடியாது. அவ்வளவு பாக்கியங்களும் கொடுப்படாம பகவான். இவ்வளவு அருமையான தரங்கம். இந்த தரங்கத்தை தினம் ஆற்றுல பாடினாலோ கேட்டால் சப்தம் ஒலிக்கணும். கிரகத்தில் இந்த சப்தம் நிரம்பணும். அப்படி நிரம்பினா பகவானுடைய பரிபூர்ண கிருபையை அடைய முடியும். ஏ காபாரியா பிரகிருதி ரச்சலா சஞ்சலா சத்விதீயா. பெருமாளுடைய 32 அபச்சாரங்கள் சொல்லப்படுறது விஷ்ணு தர்மத்தில், வராஹ புராணத்திலையும் இருக்கு. என்ன 32 அபச்சாரம்னா நாம கோவிலுக்கு போய் பண்ணக்கூடாதுங்கிற அபச்சாரம் 32. முதல் விஷயம் காரில் போகக்கூடாதுன்னு இருக்கு. இப்போ காரில் போகாமல் இருக்க முடியாது, போகத்தான் போகணும். கோவில் வாசல் வரையில் போய் நிறுத்தக்கூடாது காரை. சில பேர் இந்த போஸ்டில் இருந்தால் அப்படி தான் நிறுத்துவான். ஒரு சங்கோச்சப்பட்டுன்னு கொஞ்சம் 10 அடி முன்னாடி நிறுத்திவிட்டு நடந்து போகணும். செருப்பை போட்டுன்னு வாசல் வரையில் போகக்கூடாது. 32 அபச்சாரம் அதில் நிறையா இருக்கு. அந்தந்த ருத்துவில் கிடைக்கக்கூடிய புஷ்பங்கள் பழங்களை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாமல் நாம் முன்னாடி சாப்பிட்டா ஒரு பாபமாக. இப்போ மாம்பழ சீசன். கடையில் அப்படியே பாண்டி பஜாரை சுற்றி இப்படி வரும்போது நெல்லிக்கு எதிர்த்தா மாதிரி பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு நறுக்கி சாப்பிடக்கூடாது. சீசனில் ஆரம்பத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு பழத்தை வாங்கணும், நறுக்கி முதல்ல சுவாமி நிவேதனம் பண்ணிவிட்டு தான் சாப்பிடணும். அந்தந்த சீசனுக்குள்ள பழங்களை முதல்ல நாம் சாப்பிடக்கூடாது. இது ஒரு அபச்சாரம். இது மாதிரி நிறையா இருக்குது. அனிவேதித பட்சணி, பெருமாளுக்கு நிவேதனம் ஆகாத வஸ்துவை கோவிலில் உட்காந்து சாப்பிடணும். கோவிலுக்குள்ள யாரையும் சேவிக்கக்கூடாது. எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் கோவிலுக்குள்ள நமஸ்காரமே பண்ணக்கூடாது. இது 32ல் ஒன்று. இன்னொன்று இருக்கு. அதே கோவிலுக்குள்ள உன் குரு வந்துட்டார்னா சேவிக்காம இருந்தா பாப்போம். அவருக்கு ஒண்டி ஸ்பெஷல். குருவுக்கு ஒண்டி கோவிலாக இருந்தாலும் சேவிக்கணும், சேவிக்காட்டா தோஷம். இந்த 32 அபச்சாரம் என்னன்னு நம்ம ரொம்ப யோசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னன்னா இந்த 32மே நம்ம அனுஷ்டானத்தில் இருந்துட்டு இருக்கு. நாம் பண்ணிட்டு இருக்கோம் 32. அதில் ஒன்றும் ஒரு கோவிலுக்கு போனால் அந்த மூர்த்தி என்னன்னு விசாரிக்கவே கூடாது. கேட்பேன், சார் இது என்ன ஸ்டோன் அப்படின்னு கேட்கக்கூடாது. மூர்த்தியை இது என்ன கல், மார்பிளா கிரானைட்டா என்னன்னு கேட்கக்கூடாது. ஏன்? அது ஒரு பெரிய அபச்சாரமாக சொல்லப்படாது. எதா இருந்தால் என்ன, அது தெய்வம் நினச்சிருந்தானே வந்திருக்க கோவிலுக்கு. அப்புறம் ஏன் உனக்கு கல்லுங்கிற புத்தி? அதில் அது கல்லாக இருந்தால் கோவிலுக்கு வரப்போறியோ? நீ கோவில் வரையில் வந்துவிட்ட, பகவான் நினச்சிருந்தானே வந்திருக்க. அப்புறம் இது என்ன கல்லுன்னு கேட்டேன்னா உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? அதை அனலைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா பல பிரகாரத்தில் இருக்கார். திருவனந்தபுரம் பத்மநாபன் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். 10,000 சால கிராமம், பெருமாள் முழுக்க சால கிராமம். பிருந்தாவனம் போனால் ராதாரமணன் ஒரு கிருஷ்ணன் இவ்வளோ உயரம் 10-12 இன்ச்சு இருப்பார். 12 இன்ச்சு சால கிராமம். அவ்வளோ பெரிய மூர்த்தி, சால கிராம மூர்த்தி. திருவனந்தபுரத்திலேயே தினசரி திருமஞ்சனம் பண்ணுவார். கார்த்தால 4 மணிக்கு
ஸ்வர்ண பத்மநாபன், தங்கம். பொதுவாக நம்ம கோவில்கள் எல்லாம் கருங்கல் திருமேனியாக இருக்கும் அல்லது பஞ்சலோகமாக இருக்கும். சில கோவில்கள் ஆச்சரியமாக மரத்திலேயே இருக்கும். சொத வேலையும் உண்டு, மரமும் உண்டு. மரத்திலேயே பெருமாள் இருப்பார். அது மரமாக இருக்கு. இது மாதிரி மரத்து போன பெருமாள்னு ஒருத்தர் உண்டு. அவர் தான் பூரி ஜெகநாதன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.